ராகவ் ஃபேமிலி எல்லாருமே வந்து இந்த துலாபாரத்துக்காக என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து துலாபாரம் ராகவுக்கு எடைக்கு எடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு தேவையான சாமான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஒரு பக்கம் ராகவும் இன்னொரு வந்து பக்கம் வந்து நிறைய வந்து தானியங்கள், அதுக்கப்புறம் வந்து பழங்கள் அதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ராகவ ஒரு பக்கம் உட்கார வைக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து எவ்வளோ தான் வச்சாலும் வந்து ராகவோட எடை வந்து கரெக்டாக வந்து சீராக வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே! எடை சீராவே வரமாட்டேங்குது. இப்ப என்ன பண்ணுறது? கடவுள் என்ன சோதிக்கிறாரா? கரெக்டான அதிகமா தானே 3 பங்கு அதிகமா தானம்மா வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் ஏன் பத்த மாட்டேங்குது? அப்படின்னோனே, உடனே வந்து முரளி யோசிக்கிறாரு. நீங்க எங்க 3 பங்கு வாங்குனீங்க? நான் ஆல்ரெடி வந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். இவன் இவன் பங்கெல்லாம் ஒண்ணும் ஏற போறதில்ல. அதுக்கப்புறம் இது நிறைவேறாம நீங்க எல்லாரும் அழப்போறீங்க. அது எப்படி விடுவேன்? முரளியோட வந்து வந்து இருக்கும்போது இந்த மாதிரி நடக்க நடக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்க சுந்தரி முரளி என்ன பண்ண அப்படின்னோடனே, நான் ஒரு விஷயம் பண்ணேன் தெரியுமா முரளி உனக்கு அப்படின்றாங்க. என்ன அப்படின்னோடனே, இங்கே பாரு கிருஷ்ணா, நான் கொஞ்சம் பொருளெல்லாம் எடுத்து மறைச்சி வச்சிட்டேன். உங்கள் பங்குக்கு நீங்களும் எடுத்தீங்களா அத்தை அப்படின்னு. அப்போ நீயும் எடுத்தியா? ஆமாம் நானும் கொஞ்சம் எடுத்தேன்ல. அப்புறம் என்ன, கண்டிப்பாக அவனுக்கு வந்து எடையே கூடாது. அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாமல் தோல்வி அடைஞ்சு விஷயம் இந்த மாதிரி அபி வந்த நேரம் தான் இப்படி ஆயிடுச்சு, அபி பொண்டாட்டியா வந்த நேரம் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரித்து வைக்க கூட சான்ஸ் இருக்குது. அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம் அது கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்ல நேரம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் நல்ல நேரத்தில் வச்சாகணும். அதுக்கப்புறம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாரு எவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஐயோ சூப்பர் அத்தை அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. சரி சரி எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுது அப்படின்னோடனே அபி யோசிக்கிறாங்க. ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. பாட்டி அழறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற புரோகிதர் வராரு. இங்கே பாருங்கம்மா நல்ல நேரம் கொஞ்சம் நேரத்தில் போயிடும். இந்த பூஜையை நீங்கள் முடிச்சே ஆகணும். இந்த வேண்டுதலை நீங்கள் செஞ்சிடணும் அப்படி சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலனோடனே அபி வந்து ஒரு யோசனை சொல்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி பூஜைக்கு தேவையான சாமான்கள் அதெல்லாம் வந்து கோயிலோட வந்து ஸ்டோர் ரூமில் வந்து கொஞ்சம் இருக்கிறதா இந்த குருக்கள் வந்து சொன்னார். அதையும் நம்ம கொஞ்சம் வாங்கி இங்கே வச்சிடலாம்ல அப்படின்னோடனே, அப்படியாம்மா ஆமாம் போய் உடனே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அபி போகிறாங்க. இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் சொன்னால், இல்லை பரவாயில்ல நானே உடனே போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன், கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அபி வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சி இந்த மாதிரி அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. இருக்குமா எங்ககிட்ட வந்து அந்த ஸ்டோர் ரூமில் தான் வச்சுருக்கோம் எடுத்துக்கோங்க அப்படின்னோடனே, சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறதுக்காக அபி வந்து அந்த ஸ்டோர் ரூம் போகிறாங்க. பின்னாடி என்ன பண்ணார் முரளி போகிறாரு. இதை தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அபி உள்ளே இருக்கும்போது கதவை சாத்திட்டு அப்படியே வந்து வந்துடுறாரு. அப்பா இப்போ அபி வரமாட்டா, நல்ல நேரம் போய்டும், நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அபி என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு வரவே வரல, நல்ல நேரம் வேறு போக போதே, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அபி தேடுறாங்க. ஆகாஷ் அதுக்கப்புறம் அனு எல்லாருமே தேடுறாங்க. அப்போ அபி என்ன பண்ணுறாங்க, கதவை திறந்து பார்க்குறாங்க. திறக்க தெரியல, தட்டி தட்டி பார்க்குறாங்க. ஐயோ நான் என்ன பண்ண தெரியல, இப்படி மாட்டிக்கிறேனே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க இருக்க ரூமில் என்ன பண்ணுறாரு, முரளி வந்து ஒரு புகையை வந்து ஏற்படுத்தி விட்டுறாரு. அதில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மயக்கம் ஏற்படுற புகையை அது உள்ளே போட்டு விட்டுறாரு. அதே மாதிரி அவங்களுக்கு மயக்கம் வந்து அப்படி விழுந்துடுறாங்க. இங்கே எல்லாரும் அபியை தேடுறாங்க. அடுத்து வந்து ஆகாஷ் வந்து அபியோட பார்க்குறாரு. அபியோட திங்ஸ் வந்து கீழே விழுந்து கிடந்தது, கம்மல் ஒன்று கீழே விழுந்து கிடந்தது. அப்போ அபி இங்கே தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனு ஆகாஷும் தேடி கண்டுபிடிச்சிடறாங்க. பார்த்தா அபி மயங்கி கிடக்குறாங்க. அப்புறம் அபியும் அந்த பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்து வந்து கரெக்ட் டைமுக்கு அபி ராகவ் இங்கே இருக்க போது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த பொருள் எல்லாம் வச்சிடுறாங்க. இந்த பொருளே செம இடம் இருக்கும், ராகவ் எடையோட அதிகமான எடையோடு தான் நம்ம பொருள் வச்சுருக்கோம். அப்போ கூட இந்த தராசு வந்து ராகவ் மேலேவே தான் இருக்கா, இறங்கலை, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நாங்கள் என்ன குறை வச்சோம் உனக்கு சாமி, ஏன் இப்படிலாம் பண்ணுற தாயே அப்படின்னு சொல்லிட்டு அம்மனை கேட்குறாங்க பாட்டி. உடனே வந்து அபி வந்து யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே அம்மனையும் பார்க்குறாங்க. அபிக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுது. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, நேராக போங்க அம்மன்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அங்கேருந்து மஞ்சள் கயிறு எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து ராகவ் கிட்ட கொடுக்குறாங்க. இதை என் கழுத்தில் கட்டுங்க அப்படின்னோடனே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. முதல்ல கட்டுங்க அப்படின்னோடனே, ராகவ் கட்டுப்பா தான் அபி சொல்கிறாள் அப்படின்னோடனே அபி கழுத்தில் ராகவ் வந்து கட்டுறாரு. எதுக்காக இப்படி பண்ணுற அபி அப்படின்னோடனே, உடனே வந்து போயிட்டு நேராக கொஞ்சம் நேரம் போயிட்டு வராங்க அபி. அவங்களோட தாலியை எடுத்து கழட்டி வந்து அந்த தராசு மேலே வைக்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி வந்து இப்படி பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 2 செகண்டே வந்து ஒரே நிமிஷத்தில் வந்து அவரோட அந்த தராசு வந்து இறங்கிடுது கீழே. அப்படியே அபியோட தாலி வந்து நல்லா மேலே ஏறிடுது. அப்படியே பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அபியோட தாலிக்கு இவ்வளோ மகிமையா அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. இந்த பொண்ணு உங்களுக்கு கிடைச்ச வரணும்னு சொல்லிட்டு அந்த குருக்கள் சொல்கிறாரு. அப்படியே வந்து ராகவ் அபியை பார்க்குறாரு.